பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. போட்டோகிராஃபர்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா வந்தா உங்களை யாராவது போட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிவா நீங்க வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் நில்லுங்க, ஹன்சிகா பக்கத்துல நில்லுங்க. எங்க பேனர் வச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் பேனர் வச்சு தான் பக்கத்துல எடுப்பாங்க. ஓ நான் நின்றுட்டேன், ஓகே ஓகே சரி அப்படியாவது நம்ம நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லி நின்று அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. 4 போட்டோ எடுத்துட்டாங்க. எல்லாரும் எடுத்துட்டு கேமரா ஒர்க் ஆகுதுப்பா ரெடி நம்ம போய் ஹன்சிகா போட்டோ எடுக்கலாம் அப்படி எல்லாம் வந்து அழகா முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இவர் மட்டும் நல்லா வரான், என்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எல்லாருமே வெயிட் பண்றது ஹன்சிகா தான் அப்படின்னு சொல்லி. பட் அதையும் தாண்டி ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வீடு ஒரு ப்ராப்பர்ட்டி அது வாங்குறதுன்றது இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாருக்கும் தேவையும் கூட. நிறைய பேர் வீடு வாங்க போய், நானுமே வீடுலாம் வாங்க போயிருக்கேன். சார் சைட் பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் போலாம் சார், நீங்க காலையில ஒரு 6 o'clock ரெடியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் 6 o'clock சார் அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா 6 o'clock வண்டி ஏறணும்னா நம்ம சைட் பார்க்க போறதுக்கு ஒரு 4.5 hours ஆகும். நான் கொஞ்சம் half an hour எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணிருந்தேன்னா திருச்சிக்கு போயிருந்திருப்பேன். போயிட்டு இதுதான் சார் நம்ம இடம் அப்படின்னு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து சார் இங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஏரோப்ளேன் வருது, மேல போகும் சார் ஏரோப்ளேன், நீங்க இங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இங்க நீங்க வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இருக்குமா சார் எனக்கு ஃபியூச்சர் அப்படின்னா அது டவுட் சார். பட் எங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும், அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடங்களே நிறைய பார்த்துருக்கோம். பட் அப்படியே பார்த்துட்டு அங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா அப்படின்னா அது செகண்டரி. அது என்ன மாதிரி சார் சொன்னப்ப வந்து அது அப்படி இருந்தது சார், இது இப்ப ரெசெஷன் அதனால வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு திரும்ப அந்த ஃபியூச்சர் வரும், அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வரும், அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. பட் இங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஷன் படிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது 3 bedroom பிளாட் வந்து லைக் 25 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம், சிட்டிக்கு க்ளோஸா. அண்ட் இது வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப அவசியமாகவும் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு டீமோட நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் நான் இந்த மாதிரிலாம் நிறைய பேசணுமா அப்படின்னு கேட்டேன். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பேச வேணாம், எல்லாரையும் சிரிக்க வை. ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா எங்க சுரேஷ் சார் சொல்லுவார், நீ போட்டேன்றதுக்காக நீ சுரேஷ் சார் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. பட் நான் கோட்டு போட்டது காரணம் அவர் மாதிரி ஆகணுங்கிறது கிடையாது. ஹன்சிகா பக்கத்துல உட்கார வைப்பாங்க, அப்புறம் 4 போட்டோ எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என் ஃப்ரெண்டினுடைய போட்டோ half an hour கெஞ்சி கேட்டு கடன் வாங்கிட்டு போட்டு வந்திருக்கு. அண்ட் இங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படியே எல்லாம் வந்து ரொம்ப அமைதியா டல்லா இருக்கும். எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ணி இங்கே ஒரு செம்ம எனர்ஜி கிரியேட் பண்ணலாமா, எல்லாரும் கிளாப் பண்ணலாம் தப்பிக்க. நீங்க எல்லாருமே கிளாப் பண்ணும்போது உங்க கையில இருக்க நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகி அப்படியே அது பிரெயினுக்கு போய் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் நாசாவில் இருக்க மிகப்பெரிய விஞ்ஞானிகள் யாரும் சொல்லல. அவங்களுக்கு வேற வேலை இருக்கு, அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன், ஏன்னா எனக்கு கை தட்டினீங்க எல்லாருமே அப்படின்னு வெளியே போய் சொல்லிக்க பாருங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாரும் செம்ம கிளாஸ் அப்படி நானும் வெளில போய் சொல்லிக்கணும். அதுக்காக அந்த கைத்தட்டல் வாங்கிட்டேன். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்த்தா மெடோஸ் எவ்வளவு ஸ்பெஷல், இதுல என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்மளுடைய சுரேஷ் இருக்கு. ஸோ ஐ வெல்கம் CEO சுரேஷ் on stage. Excited to be a part of this ambitious project. And coming from Bombay, I completely know how this is working. And the best part, the highlight about this project is that you get an apartment's cost in a villa. And I don't think, I think all actors would like to, invest in this. At least my mom is already thinking that, I can see that. And I wish the project all the very best, and I'm glad that I'm a part of this ambitious project. Thank you, and wish you all the very best. Wish you all the very best, sir. Thank you. Everybody calling you Kutti Kushbu. And how do you take that actually? I take it as a compliment. I'm very proud about it. And I'm happy that I'm called Chinna Kushbu. Next question is, you teach me Hindi. Teach you Hindi? Then I'll teach you Tamil first. Okay. Okay. मैं
மே ஜூன் ஜூலை नहीं नहीं मैं हाँ बहुत बहुत बदसूरत बच्ची सुटा बदसूरत हूँ what's the meaning I'm very ugly looking thank you but you are not ugly looking तुम बहुत सुंदर है हाय हाय मर இது जाओ ஒண்ணு மட்டும் தெரியும் ஹிந்தில and now I will teach you தமிழ் எப்படி இருக்கீங்க நான் டீச் பண்றேங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க ஓகே சரி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லாம் சொல்லுங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க இங்க வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குக்கா இருக்காங்க and நல்லா இருக்கீங்க and என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க வெரி குட் சப்பாத்தி சாப்பிட்டீங்க okay a little bit I know Super, so yeah, super. you can teach me more now I will teach you எனக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கு I like Chennai a lot ஓகே Right? நல்லா தானே சொல்றேன் I am right no very good teacher no so comments don't raise your hand எனக்கு சார் இருங்க சார் ரெண்டு கையில என்னால கண்ட்ரோல் பண்ண பேச முடியாது ஓகே சென்னை பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு means you like Chennai boys you don't like yeah I am not from Chennai I am from Tiruchi nice place okay and அடுத்த line okay very important line you should say this okay are you hearing yeah don't hear okay அவர் ஹியர் தானா ஓகே நம்ம ஏதாவது நல்லதா சொல்லி கொடுக்கறத இவர் வேற கூடவே மாட்டேங்கிறாரு சொல்றேன் நோ டென்ஷன் ஓகே சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகா இருக்கான் வாய் மூடு அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு சொல்ல சொன்னது சொல்லி கொடுக்கறத கேட்கறதே இல்லப்பா இந்த பொண்ணுங்க எப்பவுமே I can't speak Tamil but I understand கொஞ்சம் so yeah இந்த கொஞ்சம்க்கே வாய் மூடு வருது I know who is this oh you know me I know you're standing here no oh very good thank you எதுமே சொல்லி கொடுக்க முடியாது பள்ளி ஓகே and thanks அன்சிகா நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு and இன்னும் நிறைய क्वेश्चंस வச்சிருந்தேன் but I forgot actually நன்றி ஓகே இதுக்கு அப்புறம் கேட்டா திரும்ப வாய் மூடு அப்படினு சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவகார்த்திகேயன் அண்ட் பிஹைண்ட் உட்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நான் இங்கே இருக்கிறது ஆர்த்தா மெடோஸ் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் லான்ச்சில் அண்ட் இங்கே பார்த்துருப்பீங்க ஹன்சிகா மோட்வானி இவங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் நான் வந்து அவங்க பிராண்டு டிராக்டர் அவங்க அம்பாசிடர்னா நம்ம சைடில் ஒரு டிராக்டர் மாதிரி நின்றுக்குவோம் அப்படிங்கிறது தான் அண்ட் இங்கே இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஆர்த்தா மெடோஸ் எங்களுடைய ப்ராஜெக்ட் லான்ச் அதாவது வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷனோடு தான் இங்கே வந்தேன் அண்ட் இங்கே வந்து அவங்களுடைய சிஇஓ சுந்தர் சார் பேசினதை பார்த்ததுக்கப்புறம் லைக் இது உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது எல்லோரும் அஃபோர்டபுளான ஒரு வீடாக தான் இருக்குது அதாவது வில்லாஸ்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது மேபி நான் சொல்கிறது இங்கே வந்ததுனால நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸை அண்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் அசோசியேட்டாக இருக்கிறது எப்போவுமே எல்லாருக்குமே தேங்க்ஸ் அது மேபி சினிமாவாகட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வகையில் இந்த ஆர்த்தா மெடோஸோட இந்த ப்ராஜெக்ட் லான்ச்சில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் Well, being a part of Artha feels really well. This is the first time I'm being a brand ambassador for a property, and I have seen everything and known everything about this project, and it's a pretty honest project. And the best part about this project is that one can afford an apartment in a villa.
they can afford a villa in an apartment's price, and I'm very happy to be a part of this, and I wish them all the very best.